Hi guys, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி புக்கில் இருக்கிற செகண்ட் லெசனான லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள். அந்த லெசனில் இருக்கிற ஃபஸ்ட்டு சம்மான எடுத்துக்காட்டு 1. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம ஆன்சர் என்ன செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே சம் புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by SBO Digital Marketing. SBO provides work from home opportunity. This is mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தமிழ் கல்வியியல் மன்றத்தின் கீழ்காணும் தகவல்களில் இருந்து 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கை தயார் செய்யவும் அப்படின்ட்டு கொஷின் கொடுத்துருக்காங்க. கீழே விவரம் ரூபாய்ன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் காலம் ஓப்பன் பண்ணி தொடக்க ரொக்க இருப்பு, வாடகை செலுத்தியது, உதவித்தொகை அளித்தது, நுழைவு கட்டணம் பெற்றது, கட்டடம் வாங்கியது, பணியாளருக்கு சம்பளம் கொடுத்தது, சந்தா பெற்றது அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் வித் அமௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம ஆன்சர் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். தமிழ் கல்வியியல் மன்றத்தின் ஏடுகளில் 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஹெட்டிங் போட்டுக்கலாம். பெறுதல்கள் ரூபாய், செலுத்தல்கள் ரூபாய், பற்று வரவுன்னு சொல்லிட்டு டேப்லெட் காலம் ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்பயுமே எந்த சம்மா இருந்தாலும் சரி, பெறுதல்கள் சைடும் செலுத்தல்கள் சைடும் நமக்கு இருப்புக்கு ஈக்கோ அப்படின்ற மாதிரி வரும். அது கொஷினில் கொடுத்துருக்க அந்த பேட்டர்னை பொறுத்து. இப்போ கைரோக்கம்னு கொடுத்தனால, அதாவது தொடக்க ரொக்க இருப்புன்னு கொடுத்ததுனால கைரோக்கம். அப்போ அது எந்த சைடு நம்ம ஃபார்முலாவில் பார்த்தோம்? பெறுதல்கள் சைடு. அப்போ இருப்புக்கு ஈக்கோ கைரோக்கம் 18,000 ரூபாய் அப்படின்ட்டு பற்று சைடும். நுழைவு கட்டணம், அதாவது எதெல்லாம் நம்ம பெற்றோமோ, காசாக எதெல்லாம் நம்ம கம்பெனிக்குள்ளே வருதோ அது எல்லாமே பற்று சைடும். எதெல்லாம் செலவுகள்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனியை விட்டு வெளியே போயிருக்கோம் அமௌண்ட்டு, அது எல்லாமே வரவு சைடும் இப்போ நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். வாடகை செலுத்தியது, ஸோ செலுத்தல்கள் சைடு. உதவித்தொகை அளித்தது, அதுவுமே செலுத்துதல்கள் சைடு. நுழைவு கட்டணம் பெற்றது மீன்ஸ் நம்ம பெற்றுக்கோம், அப்போ பெறுதல்கள் சைடு. கட்டடம் வாங்கியது, கட்டடம் வாங்கினோம்னா காசை செலுத்துவோம். இப்போ கம்பெனிக்குள்ளே என்ன வருதுன்ற பார்த்து போடக்கூடாது, எப்பயுமே கம்பெனிக்குள்ளே என்ன வருதுன்றதை பார்க்கணும். அமௌண்ட்டு வருதா இல்லை பொருட்கள் வருதா, நமக்கு எப்பயுமே அமௌண்ட்டை தான் பார்க்கணும். அமௌண்ட்டு அந்த இடத்துல என்ன பேசுது, உள்ளே வருதா வெளியே போகுதா, அதை தான் நம்ம நோட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கட்டடத்தை வாங்கி காசை நம்ம செலுத்தியிருக்கோம். அப்போ நம்மளுக்கு நிலம் கிடைச்சாலுமே நம்மளை விட்டு காசு வெளியே போயிடுச்சு, அப்போ அது செலுத்துதல்களில் வரக்கூடியது. பணியாளர்கள் சம்பளம் நம்ம தான் கொடுத்துருக்கோம், அதனால் நம்ம வரவு சைடு போட்டாச்சு. சந்தா பெற்றது, அப்போ பெறுதல்கள் சைடு. ஸோ இதை ஓவராலாக நம்ம போட்டு டேலி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரவு சைடு அமௌண்ட் கம்மியாக வரும். அதுக்கு பேர் தான் இருப்புக்கு கைரோக்கம் 15,300 ரூபாய் அப்படின்ட்டு ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அதுதான் நமக்கு ஆன்சர். டோட்டலான அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 3,01,500 ரூபாய். ஓகேவா? ஸோ அப்போ இருப்புக்கு கைரோக்கம் 15,300 ரூபாய். இதுதான் இந்த கணக்குகளுக்கான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சம்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.